Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு புவியியல் அதாவது ஜியோகிராஃபி பகுதியில் இருக்கக்கூடிய 3வது படம் தாங்க படிக்க போகிறோம். ஆல்ரெடி லெசன் 1லே வந்து நிறைய பேர் டவுன் ஆயிருப்பீங்க. என்னடா இது இவ்வளோ பேஜ் வந்து வருதே, இவ்வளோ கண்டென்ட் வருதே, அந்த மலை இந்த மலை, அந்த ஊர் இந்த ஊர், எவ்வளவு தான் ஞாபகம் வைக்கிறது அந்த மாதிரி இருந்திருக்கும். செகண்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா காற்று, காலநிலை, அது இதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த 3வது படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. பார்க்குறதுக்கு தாங்க ஏதோ ஒரு 14 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு வந்து உள்வாங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு லெசனாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக படித்த 2 லெசனுக்கும் இந்த லெசனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ லெசனோட பேர் வந்து என்னதுங்க? இந்திய வேளாண்மை. ஸோ வேளாண்மை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னங்க வேணும்? மண். ஒரு நிலம் வேணும்னு சொல்லுவீங்க. அந்த நிலத்தில் எது நமக்கு முக்கிய ஆதாரம்? மணல், நீர். இந்த 2 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வளங்கள்லேயே ரொம்ப முக்கியமான வளம் எது அப்படின்னா மண் வளம் அப்படிங்கிறத நம்மள்ட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மண். இப்போ மண் அப்படிங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா கனிமங்களோட கூட்டு பொருட்கள், மக்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று மற்றும் நீர், இது எல்லாமே சேர்ந்து உள்ளடக்குனது தான் வந்து மண் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த மண் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படிங்க உருவாகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு இந்த பாறைகள்லாம் வந்து சிதைவடையுது இல்லைங்களா? ஸோ அதிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு பிரிவு வந்து மண். இன்னொன்று வந்து இந்த ஆறுகளெல்லாம் படிவுகள் வந்து ஏற்படுது பார்த்திங்களா? அந்த மாதிரி படிவுகள் படிய வைக்கப்படுறதுனாலையும் ஏற்படக்கூடியது மண். சரிங்களா? இந்த மண் அப்படிங்கிற விஷயத்த ஒரு 3 வகையாக வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மண் துகள்கள், களிமண், மணல், மண் மண்டி படிவு. ஸோ மணல் மற்றும் மண் மண்டி படிவு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 வகைகளாக வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ மண்ணின் வகைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1953ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போ வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு? 1953ஆம் ஆண்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் மொத்தமாக மண் வகைகள் 8 பிரிவுகளாக வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தா 2 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியங்க. மொத்தம் 8 வகை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுவும் நமக்கு முக்கியம். இது வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டிருக்கு? 1953ல் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த 8 வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், காடு மற்றும் மலைமண், வறண்ட பாலைமண், உப்பு மற்றும் காரமண், களிமண் மற்றும் சதுப்பு நிலமண். இந்த கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 10ஆம் வகுப்பு நம்ம படிக்கும்போது மேப் வந்து வரைங்க, இந்தியா மேப்பை வரைஞ்சி எந்தெந்த மண் எந்தெந்த ரீஜனை வந்து சேர்ந்ததுங்கிறத அந்த மேப்பில் ஒட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம பண்ணியிருப்போம். சரிங்க, இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கத்துக்கு ஒரு பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்க்க நமக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த 8 வகை மணல் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 8 வகையிலையுமே வந்து அந்த மண்ணோட பண்பு வந்து எப்படி இருக்குது, அது எங்கெல்லாம் வந்து பரவி இருக்குது, அதில் வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயம் தான் இந்த 2 பேஜுக்கு கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக எத்தனை இருக்கும்? 8 பிரிவு வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும். இது எடுத்த உடனே ஒரே நாளில் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதை தயவு செஞ்சு யாருமே மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பாக்ஸ் மீன்ஸ் இப்போ இந்த முதல் இது இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டல் மண் மட்டும் எடுத்துக்கோங்க. திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட்டடாக ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. மனப்பாடம் பண்ணாதீங்க, ரிப்பீட்டடாக ரீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், இப்போ காதர் அப்படிங்கிறது என்னதுங்க? வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண். இப்போ அடுத்தது பாங்கர் அப்படிங்கிறது சுண்ணாம்பு மற்றும் களிமண் பாங்கான பழைய வண்டல் படிவுகள் அடர் நிறம் உடையதுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதோட உருவாக்க முறை வந்து சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளின் வேகம் குறையும் போது அந்த இடத்துல வந்து தேங்கி நிற்கும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு நிறையா மண்ணை வந்து இப்போ நம்ம கொட்டுறோம் நல்லா ஃபாஸ்ட். இப்போது ஒரு பாட்டில் வந்து கழுவுறோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் பாட்டில் கழுவுறதுக்கு எல்லா அம்மாக்களும் என்ன யூஸ் பண்ணுவாங்க? வெளியே இருந்து அந்த மண்ணை எடுத்து கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு வா. இப்போ தான் ப்ரெஷ்ஷு. முன்னாடிலாம் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் என்ன பண்ணுவாங்க? எங்கள் வீட்டிலலாம் அதான் பண்ணுவாங்க. மண் கொஞ்சம் அள்ளி உள்ளே போட்டு நல்லா குளுக்குனா உள்ளுக்குள்ளே அழுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தாலும், இல்லை பழைய கேன், பழைய குடம், பாசானம் பிடிச்சிருந்தாலும் அந்த பச்சை கலராக இருக்கும் இல்லைங்களா, படர்ந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் போனாலும் நல்லா மண்ணை வச்சு கரகரன்னு இது பண்ணுவாங்க, டக்குன்னு வந்து போயிடும். அப்போ அந்த இதை நம்ம வீட்டு அந்த பின்னாடி குழாய் கடியில் வந்து கொட்டும்போது அப்படியே குழாய் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா அந்த தண்ணியோட ஓட்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது வேகமாக மண் போகும். அந்த ஓட்டம் குறையும் போது அந்த இடத்துல என்ன ஆகுனா அப்படியே செடிமெண்ட்டாக அங்கனே நிற்கும்.
அப்படியே படிஞ்சு நிற்கும். இதுதான் தண்ணி போகிற இடம்னா குழாயிலேருந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக கொட்டும்போது மணல் வேகமாக போகும். இந்த இடங்களில் தண்ணியோட வரத்து வந்து கம்மியாகும் இல்லையா, அப்போ என்ன ஆகும், மண் அப்படியே படிஞ்சு எனக்குள்ளே நிற்க ஆரம்பிக்கும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், டப்பாலேருந்து தண்ணி போது இந்த இடத்துல ஊற்றும் போது அந்த மண் அங்கேருந்து போகும். ஸோ எக்ஸாம்பிள் இது தான். ஓகேங்களா. அப்போ மண் வந்து இந்த தண்ணியோட வேகம் குறையிற இடத்துல படிய வைக்கப்படுறனால இது உருவாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா. அடுத்து இதில் இருக்கக்கூடிய வேதியியல் பண்புகள், மண்ணில் கண்டிப்பாக வந்து வேதியியல் பண்புகள் இருக்கும் தானே. இப்போ இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது, இதில் அது இருக்குது, இது இருக்குலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி வண்டல் மண்ணில் என்னென்ன வேதியியல் பண்புகள் இருக்குன்னா, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்போரிக் அமிலம் இருக்குது, சுண்ணாம்பு இருக்குது, கார்பன் கலவைகள் வந்து அதிகமாக காணப்படுது. அடுத்து நைட்ரஜன் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த வண்டல் மண்ணோட தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, வண்டல் மண்மண்டி களிமண் போன்ற கலவைகளுடன் மண்ணடுக்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இந்த மண்ணோட பண்புகள் மொத்தம் எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம், காதர் பார்த்தோம், பாங்கர் பார்த்தோம், இதோட உருவாக்கம் பார்த்தோம், வேதியியல் பண்பு பார்த்தோம், மண்ணின் தன்மைகள், இந்த 5 பாயிண்ட் பார்க்குறோமா. அடுத்து இது எந்தெந்த ரீஜனில் பரவலாக இருக்குது அப்படின்னா, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆற்று பள்ளத்தாக்குகள், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்காளம், பீகார் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள், கிழக்கு கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஆற்று முகத்துவார பகுதி, இந்த ஏரியாலெலாம் வந்து இந்த வண்டல் மண் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இங்கே வந்து நல்லா வளரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்னா, நெல், கோதுமை, கரும்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஒரு நாளைக்கு இந்த ஒரு மண்ணை பற்றி மட்டும் நல்லா ரிப்பீட்டராக ஒரு 20-30 தடவை நல்லா வாசி விட்டுக்கிட்டே இருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகும், நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். எடுத்தோடனே நான் வரிசை 20 வாட்டி வாசிப்பேன், அப்படி வாசிக்கக்கூடாது. ஒரு 2 தடவை வாசிக்கணும். ஓகே, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிறத உள்வாங்கணும். மறுபடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து எடுத்து வாசித்து பார்க்கணும். ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, நம்ம என்னென்ன படித்தோம் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன இருக்குங்கிறத நினைவுபடுத்தி பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்க ஈஸியாக வந்து நமக்கே தெரியாமல் நமக்கு ஈஸியாக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, முட்டி மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி பண்ணாலும் உங்களுக்கே தெரியாமல் அது மறந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே போல் தான் இந்த 8 மணலை பற்றியுமே நீங்கள் படிக்கணும். சரிங்களா. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவை படிச்சுட்டு எனக்கு மண்டையில் ஏறலைன்னு சொன்னிங்கன்னா அது வந்து கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் இது நமக்கு மனசில் நிற்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு மனப்பாடெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொன்ன மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகபட்சம் 50 வாட்டி கூட ரீட் பண்ணுங்கள். ஆனால் கஷ்டப்பட்டு உட்காந்து மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ரீட் பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கே தெரியாமல் அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாருங்களேன், மண் சீரழிவு. இந்தியாவில் மண் சீரழிவுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அதாவது இந்த மண் அரிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுதான். இந்த இந்திய தொலை நுண்ணறிவு IIRS 2015ஆம் ஆண்டில் அவங்களோட ஆய்வறிக்கைப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு வந்து மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்திய மண் வகைகளில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த மண் அரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குறது, இன்னொன்று உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை, இன்னொன்று உப்பு படிகிறது. இதெல்லாம் வந்து முக்கியமான பிரச்சனைகளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மண் வளத்தை பாதுகாக்கணும், அதை மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா காடுகள் வந்து உருவாக்கணும். அதிகமாக காடுகள் வந்து தேவை. அணைகள் மற்றும் குறுக்கணைகள் கட்டுதல், அதிக மேய்ச்சலை வந்து தடுக்கிறது, மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுதல், இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன பண்ணலாம், மண் வளத்தை பாதுகாக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த பார்த்தீங்களா, வண்டல் மண் எந்தெந்த ரீஜனில் இருக்குது, செம்மண்லாம் எங்கெங்கே இருக்குது, நம்ம இப்போ அங்கே படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் படித்தது அப்படியே வந்து மேப்பில் வந்து காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது நீர்ப்பாசனம். ஸோ வேளாண்மைக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை, இடம் தேவை. அந்த இடத்துல வந்து பயிரிட்டுட்டோம் அப்படின்னா நீர் பாய்ச்சணும் இல்லைங்களா. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீர்ப்பாசனம் வந்து 3 வகையாக பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம். கால்வாய் பாசனம்னா அந்த நிறையா வந்து வெளியூர்களுக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரோட்டோரமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிமெண்ட்டில் வந்து கட்டியிருப்பாங்க. அப்படியே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி. அப்படியே நெடுந்தூரத்துக்கு எங்கே தாண்டா நிற்கும்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். சிமெண்ட்டில் கட்டினதாக தான் இருக்கும். அப்போ என்னதுங்க, ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. கால்வாய் பாசனம்ங்கிறது என்னென்னா, ஆற்றுல வந்து நீர் பெருக்கெடுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைவர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே வேளாண்மைக்கு உகந்ததாக வந்து இருக்கும். சரிங்களா. அடுத்து கிணற்று பாசனம் அப்படிங்கிறப்போ பூமியில் தோன்றோம் இல்லைங்களா, அதுதான் என்னது, கிணற்று பாசனம். ஸோ கிணறுனாலே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கிணறு இல்லாட்டி ஆழ்துளை கிணறு அப்படிங்கிறது 2 விஷயம் தான் இருக்குது. ஓகேங்களா. தோண்டி தண்ணி எடுக்கக்கூடியது. ஏரி பாசனம்ங்கிறது இயற்கையாக ஒரு குழி மாதிரி இருக்கக்கூடிய, அப்படியே பறந்து விரிஞ்சிருக்க வந்து, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஹைட்லேருந்து இப்படி கீழே இந்த இது இப்படி இருக்கும் இல்லைங்களா, இங்கெல்லாம் தண்ணி வந்து தேங்கி நிற்கிறது. இது வந்து வேளாண்மைக்கு உகந்த ஒரு விஷயம் தான். இப்போ இதை பற்றி ஜஸ்ட் சும்மா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே வந்து பகுதிகள் நிறைய வந்து வகைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. இப்போ கால்வாய் பாசனம்னா நான் என்ன சொன்னேன்,
இப்போ நம்ம எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம்னாலே சைடில் அந்த மாதிரி சிமெண்ட்லலாம் கட்டியிருப்பாங்க. இதான் ரோடு. இங்கே பஸ் வந்து போயிட்டுருக்குன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கால்வாய் அப்படிங்கிறத சொன்னேன் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இந்தியாவில் 2வது முக்கியமான நீர்ப்பாசனமாக கருதப்படக்கூடியது இந்த கால்வாய் நீர்ப்பாசனம் தான். ஓகேங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம 2 வகைகளாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வெள்ளப்பெருக்கு கால்வாய்னு சொல்லலாம், இன்னொன்று வற்றாத கால்வாய்னு சொல்லலாம். வெள்ளப்பெருக்கு எடுக்கக்கூடிய காலகட்டங்களில் அது வந்து திருப்பி விடுவாங்க இல்லைங்களா, அந்த தான். ஆற்றுல நேரடியாக எந்தவித தடுப்புகளுமே இல்லாமல் நேரடியாக தண்ணிகளை கால்வாய் மூலமாக வந்து எடுக்கிறது. சரிங்களா. எங்கேருந்து ஆற்று நீரை நேரடியாக நமக்கு கால்வாய்க்கு கொண்டு வரக்கூடியது. வெள்ள காலங்களில் தண்ணீரை திசை திருப்ப பயன்படுத்துவது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணுது, பயன்படுது நமக்கு. சரிங்களா. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மழைக்காலங்களில் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும். ஸோ வெள்ளப்பெருக்கு கால்வாய்னாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம், மழை பெஞ்சு நல்லா வந்து ஒன்று ஏரி நிறைஞ்சது அப்படின்னா ஏரியிலேருந்து தண்ணி எடுத்து விட்டாங்கன்னா ஆற்றிலலாம் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா. அடுத்தது வற்றாத கால்வாய் அப்படின்னா வற்றாத நதிகள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு இடையில இடையிலனா இது குறுக்கே அணைகள் கட்டி நீரோட போக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, சீராக பயன்படுத்திட்டு வர்றதுக்காக இந்த முறை வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து 60% வட இந்தியாவில் தான் வந்து பயன்பாட்டில் காணப்படுது. சரியா. அடுத்தது நீர்ப்பாசன ஆதாரங்களில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கால்வாய் பாசனம். அதில் 2 டைப் பார்த்தோம். கால்வாய் பாசனத்தில் வெள்ளப்பெருக்கு கால்வாய்னு பார்த்தோம், இன்னொன்று வற்றாத கால்வாய்னு பார்த்தோம். வெள்ளப்பெருக்கு கால்வாய்னா மழை காலங்களில் பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்தேன். வற்றாத கால்வாய்னா வற்றாத ஆற்று நதிகளில் இருந்து நம்ம தண்ணீர் எடுக்கக்கூடியதுன்றது நம்ம பார்த்தோம். அடுத்தது 2வது முறை என்ன இருக்குது, கிணற்று பாசனம். கிணற்று பாசனமும் 2 வகையாக வந்து இருக்குது. ஒன்று திறந்தவெளி கிணறுகள், இன்னொன்று ஆழ்துளை கிணறுகள். ஸோ இப்போ இந்த கிணற்று பாசனம்ங்கிறது நம்ம நாட்டில் மலிவான மற்றும் நம்பகமான நீர்ப்பாசனமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப தொன்று காலங்காலமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா. சரி, இப்போ திறந்தவெளி கிணறுகள்னால் என்னென்னு பார்த்துருவோமா. நிலத்தடி நீர் வந்து இங்கே போதுமான அளவில் இருக்கும். திறந்தவெளி கிணறுகள்லாம் தோண்டினோடனே நமக்கு தண்ணி வராமல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ தோண்டினோடனே நீர் வருதுன்னா என்னதுங்க, நிலத்தடி நீர் போதுமான அளவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நீளம் உள்ளுக்குள்ள அப்படி செங்குத்தாக நம்ம தோண்டுவோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் குறிப்பிட்ட தூரம் உள்ள வந்த உடனே அது என்னாகும், நீர் வந்து வரும். அப்போ இது என்னது, நிலத்தடி நீர் வந்து போதுமான அளவு இருக்கும்போது அந்த திறந்த வெளி கிணறுகளுக்கான ஒரு விஷயம் பாசிபிலிட்டி வந்து நடக்கும். இந்த பாசன முறை வந்து கங்கை சமவெளி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதை மற்றும் தபதி ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ ஏங்க அப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் இல்லையானா அதிகமாக காணப்படக்கூடிய விஷயங்களை சொல்கிறாங்க. சரியா. அடுத்தது ஆழ்துளை கிணறு. ஆழ்துளை கிணறுங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும். எப்போ பார்த்தாலும் வந்து ஆழ்துளை கிணறுல குழந்தை விழுந்துருச்சுங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா. அப்போ பார்த்தா அதிகமாக இருக்கக்கூடியதில் குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேசம், தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக காணப்படுது. சரிங்களா. இது வந்து நீர்மட்டம் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இது அதிகமாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா ஆழம் வந்து அதிகமாக நம்ம போடுறோம் இல்லைங்களா. ஓகே. அடுத்தது ஸோ இந்த நீர்ப்பாசன ஆதாரங்களில் ஃபஸ்ட்டு கால்வாய் பார்த்தோம், கிணற்று பாசனம் பார்த்தோம். இப்போ 3வது என்னதுங்க, ஏரி பாசனம். ஏரிங்கிறது என்னதுங்க, இயற்கையாக அப்படி இல்லாட்டி மனிதனால் உருவாக்கப்பட்ட தாழ்வான நீர் தேங்கும் பகுதி. ஓகேங்களா. ஸோ இது வந்து இயற்கையாகவும் இருக்கும், தேங்கி நிற்கும். இப்போ சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெருசாக தண்ணீர் அதிகமாக வந்து சேகரித்து வச்சுருக்கனால, எல்லாரையும் தடுத்து அவங்க சேகரித்து வச்சுருக்கனால பூமி அந்த இடத்துல வந்து ஒரு 2 செகண்ட் லேட்டாக வந்து சுழலுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல அதிகமான நீர்த்தேக்கம் இருக்கிறனால, ஏன்னா அது வந்து என்னது, மனிதனால் வந்து செயற்கையாக வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்கிறதுனால பூமி வந்து அந்த ஒரு விஷயத்தினால 2 செகண்ட் லேட்டாக சுழலுது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து சொல்லப்பட்டுருக்கு. ஸோ வந்து அப்போ என்னதுங்க, இயற்கையாகவும் வந்து இது நடக்கும், மனிதனாலையும் வந்து செயற்கையாகவும் இந்த ஏரியை வந்து நிர்ணயிக்க முடியும் இல்லைங்களா. சரி, அடுத்தது வந்து பாருங்களேன், நவீன நீர்ப்பாசன முறைகள். இதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, சொட்டு நீர் பாசனம், வேக தெளிப்பு நீர்ப்பாசனம், மைய தெளிப்பு நீர்ப்பாசனம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொட்டு நீர் பாசனம்னா ஒன்றுமே இல்லைங்க, தண்ணி வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமல் ஒரு சின்ன டியூப்மாக எல்லா பக்கமும் போட்டு விட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொட்டு சொட்டாக வந்து அந்த பயிர்களுக்கு வந்து நீர் அதுவே வந்து செல்ஃபாக வந்து பாய்ச்சும். அதுதான் என்னது, சொட்டு நீர் பாசனம். அடுத்தது தெளிப்பு நீர் பாசனம். அப்படின்னா ஆக்சுவலாக அந்த தெளிப்பு நீர்ப்பாசனம், வேக தெளிப்பு நீர்ப்பாசனம், மைய தெளிப்பு நீர்ப்பாசனம் இது எல்லாமே ஒன்று தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சின்னதாக ஒரு இதுமாக இருக்கும், அப்படியே இந்த வாட்டர் ஃபால்ஸுமே அப்படியே தண்ணி வந்து எல்லா பக்கமும் வந்து பரவும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தெளிப்பு நீர்ப்பாசனம்னு சொல்லக்கூடியது. இது வந்து மிகவும் எளிமையாக மற்றும் சுலபமாக வந்து நீர் பாய்ச்சுறது. இந்த முறையில் குழாய் வந்து போடப்பட்டு நிறைய ஓட்டை வந்திருக்கும், அந்த இடத்துல அதுவே தேவையான இடங்களில் அது வந்து தண்ணியை தெளிச்சிக்கும். இப்போ வேக தெளிப்பு அப்படின்னா 4 மீட்டர் உயரமாக இருக்கக்கூடிய பயிர் வகைகள் வரைக்குமே வந்து 4 மீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுது, இது தண்ணீர் வந்து பாய்ச்சுது.
மைய தெளிப்பு நீர்ப்பாசனம்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய தண்ணி தெளிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே சுழற்சி முறையில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான். அடுத்தது பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம். ஸோ இந்த பல்வேறு நோக்கங்களுக்காக அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் பல்நோக்கு. பல்வேறு நோக்கங்கள்ன்றது தான் பல்நோக்குன்னு வந்து சொல்லுவோம். அப்போது ஆற்றோட குறுக்கே ஆறு இப்படி ஓடிட்டு இருக்குன்னா குறுக்க நான் கட்டுறேன்னா அதுதான் அணைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதே போல் ஆற்றின் குறுக்கே பல்வேறு நோக்கங்களுக்காக அணைகளை கட்டுவதால் இது என்னன்னு சொல்கிறோம், பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரிங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா PMKY, அதாவது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கிறது. இது வந்து எதுக்காக வந்து இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, குறைந்த அளவு நீரில் அதிக மகசூல் அதிக விளைச்சலை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படிங்கிறது. சரிங்களா, சரி, அடுத்தது வேளாண்மை. வேளாண்மைனா என்னதுங்க, இந்த உணவு ஆதாரங்களை உருவாக்கக்கூடியது தான் வேளாண்மைங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த வேளாண்மை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் வந்து என்னென்ன, இயற்கை காரணிகள், அமைப்புசார் காரணிகள், உட்கட்டமைப்பு காரணிகள், தொழில்நுட்ப காரணிகள். இயற்கை காரணிகள்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிலம், காலநிலை, மண், இதெல்லாம் தான் இயற்கை காரணிகள். அமைப்பு சார் அப்படின்னா வேளாண் நிலத்தோட அளவு. இப்போ நான் தான் வந்து ஒரு விவசாயி அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தோட அளவு, என்னோட நில உரிமை, நில சீர்திருத்தங்கள், இதெல்லாம் தான் அமைப்பு சார். உட்கட்டமைப்பு காரணிகள் அப்படின்னா எனக்கு இப்போ நான் வந்து ஓகே எனக்கு நிலம்லாம் கிடச்சிருச்சு, தகுந்த காலநிலை, மண், அதோட வந்து எனக்கு ஒரு நிலம் கிடச்சிருச்சு, அதில் நீர் பாய்ச்சுறது, மின்சாரம், நான் வந்து மகசூல் செஞ்சதை வந்து போக்குவரத்து மூலமாக எடுத்துகிட்டு போகிறது, எனக்கு வந்து பணத்துக்காக வேளாண் கடன் வாங்கிறது, அதை சந்தையில் கொண்டு போய் விற்கிறது, அதுக்கான இன்சூரன்ஸ், சேமிப்பு வசதிகள், இதெல்லாம் தான் என்னது உட்கட்டமைப்பு காரணிகள். தொழில்நுட்ப காரணிகள் அப்படின்னா அதிக விளைச்சல் வேணும்னா இந்த விதைகளை போடுறது, ரசாயன உரங்களை போடுறது, பூச்சிக்கொல்லிகளை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னது தொழில்நுட்ப காரணிகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி பல்நோக்கு திட்டங்கள்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது எங்கெங்கே எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன இருக்குங்கிறது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியமானது. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, தமிழ்நாட்டில் எது இருக்குது, மேட்டூர் அணை காவிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்குது தமிழ்நாடு. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு நீங்கள் என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். அடுத்தது வேளாண்மையில் வகைகள்லாம் இருக்குது. ஒன்று தன்னிறைவு வேளாண்மை, இன்னொன்று இடப்பெயர்வு வேளாண்மை, தீவிர வேளாண்மை, வறண்ட நில வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, படிக்கட்டு முறை வேளாண்மைன்னு சொல்லிட்டு மொத்தமாக 6 வகைகள் இருக்குது. ஸோ தன்னிறைவு வேளாண்மைனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா அந்த குடும்பமாக தான் சேர்ந்து வந்து வேளாண்மை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எடுத்துக்கிட்டது போக இப்போ வந்து வேளாண்மை போகிறாங்கன்னா 6 மாதத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு இது வரும்பா, மிச்சத்தை வந்து விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தையில் போய் விற்றுருவாங்க. இதுதான் என்னது தன்னிறைவு வேளாண்மை அப்படிங்கிறது. இடப்பெயர்வு வேளாண்மைனா பழங்காலத்துலேருந்து இந்த முறை வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, காட்டில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி தூரமாக போட்டுட்டு அந்த இடத்த வேளாண்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை மாற்றி ஒரு 2லேருந்து 3 வருஷம் அங்கே வேளாண்மை செஞ்சதுக்கப்புறம் அந்த மண் வளம் குறைஞ்ச உடனே வேறு இடத்துக்கு போவாங்க. வேறு இடத்துக்கு போய் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் வந்து மரங்களெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி வேளாண்மைக்கு தகுந்த இடமாக மாற்றி 2லேருந்து 3 வருஷம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வேளாண்மை பண்ணுவாங்க. இதுதான் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை. ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மைனும் இது அழைக்கப்படுது. ஸோ அதே போல் வந்து இடப்பெயர்வு வேளாண்மை பற்றி இங்கே வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை கம்பல்சரி படிச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது தீவிர வேளாண்மை அப்படின்னா அதிக மகசூல் வேணும், எனக்கு அதிகமான உற்பத்தி வேணும் அப்படின்னு நினச்சி இந்த ரசாயன பொருட்கள், உரங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுதான் என்னது தீவிர வேளாண்மை. அடுத்தது வறண்ட நில வேளாண்மை அப்படின்னா அங்கே பயிரிடப்படக்கூடிய பயிர்கள் வந்து வறட்சியை தாங்கி கொள்ளும். சரிங்களா, அங்கே வந்து விளைச்சல் வந்து பொதுவாக கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நீர்வரத்து அதிகமாக இருக்காது இல்லைங்களா, அதனால் விளைச்சலும் எப்படி இருக்கும், குறைவாக தான் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு ஒரு பயிர் மட்டும்தான் அவங்களால அங்கே பயிரிட முடியும். அடுத்தது கலப்பு வேளாண்மைனா, இப்போ வந்து ஒரு தோட்டம் இருக்கும், அந்த தோட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வேளாண்மையும் பண்ணுவாங்க, கோழி பண்ணை வச்சுருப்பாங்க, மீன் பண்ணை வச்சுருப்பாங்க, கால்நடையை வளர்ப்பாங்க, இதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடியதான் கலப்பு வேளாண்மை அப்படின்னு வந்து கருதப்படுது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, வேளாண்மையும் செய்வாங்க, உயிரினங்களையும் வளர்ப்பாங்க, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணைங்கிறேன், கால்நடை வளர்ப்பு எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்தது படிக்கட்டு முறை வேளாண்மை அப்படின்னா மலைப்பகுதிகளில் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னது படிக்கட்டு முறை வேளாண்மை. இந்த இடத்துல வந்து மண் அரிப்பை வந்து இந்த வேளாண்மை மூலமாக இது என்ன பண்ண முடியுது அப்படின்னா மண் அரிப்பை தடுக்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட முக்கிய பயிர்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டப்பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள்னு சொல்லிட்டு 4 வகைகளாக பிரிக்க முடியுது. உணவு பயிர்கள்னால் நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணை பயிர்கள், பருப்பு, இன்னும் சிலது. அடுத்து வாணிப பயிர்கள் அப்படின்னா விற்கிறதுக்காக, வணிகத்துக்காக வந்து பயிரிடக்கூடியது. கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துகள் இதெல்லாமே வந்து வணிக நோக்கத்துக்காக பயிரிடக்கூடியது. ஸோ அடுத்தது தோட்டப்பயிர்கள்ங்கிறது தேயிலை, காஃபி, ரப்பர். தோட்டக்கலை பயிர்கள்னால் மனிதர்களோட ஊட்டச்சத்துக்காக பயிரிடக்கூடியது, பழங்கள், மலர்கள், காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ உணவு பயிர்கள் அப்படின்னா இந்தியாவில் அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய காரணத்தினால உணவுக்கு தான் முக்கியத்துவம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் உணவு பயிர்கள் தான் அதிகமாக பயிரிடப்படுது. சரிங்களா? அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா நெல். இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்ட பயிர் தான் வந்து நெல் அப்படிங்கிறது. சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2ஆம் இடத்துல இருக்குது நெல் உற்பத்தியில். ஓகேங்களா? சரி, இந்த நெல்லை உற்பத்தி செய்கிறதுக்கு அதிக ஆட்கள், தொழிலாளர்கள் வந்து தேவைப்படுறாங்க. இது நல்ல சாகுபடி எந்த மண்ணில் கிடைக்கும்னா களிமண் மற்றும் வண்டல் மண்ணில் தான் அதிக சாகுபடி செய்ய முடியுது. இப்போ இந்த நெல் வந்து பார்த்திங்கன்னா 3 முறைகளாக பயிரிடுறாங்க. ஒன்று விதை தூவல் முறையிலையும் பயிரிடுறாங்க, ஏர் உழுவுறது மூலயமாவும் பயிரிடுறாங்க, நாற்று நடுதல் முறையிலையும் பயிரிடுறாங்க. எதை? நெல்லை. சரிங்களா? இப்போ வந்து இந்திய வேளாண் பருவங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள்னு சொல்லிட்டு 2ஆகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. காரிஃப் பருவம்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம், ராபி பருவம் அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம், சையத் பருவம்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதம். என்னென்ன பயிர்கள் வந்து பயிரிடுவாங்கங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி படித்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து வந்தோன்னா நெல், அதாவது அரிசியில் அதிக விளைச்சல் தரக்கூடியது சிஆர்தான் 205, ஏஆர்தான் 306, சிஆர்ஆர் 451. இதெல்லாம் வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து வந்து நெல் விளைச்சலில் மேற்கு வங்காளம் தான் நம்ம இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்குது. அடுத்து 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 3வது இடத்துல பஞ்சாப், தமிழ்நாடு 4வது இடம், ஆந்திர பிரதேசம் 5வது இடம் சொல்லிட்டு மொத்தமாக 10 இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போது 2016 பட்டியலின்படி, நிலவரப்படி. சரியா? அடுத்தது கோதுமை. நெல்லுக்கு அடுத்தபடியாக 2வது முக்கிய உணவு பயிராக நம்ம இந்தியாவில் கோதுமை தான் வந்து விளங்குது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை அதிகமாக வந்து நமக்கு இந்தியாவில் ஒரு 5 மாநிலங்கள்லேருந்து கிடைக்குது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம். சரிங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா கரிசல் மண், அதாவது மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களின் கரிசல் மண் பிரதேசமும் கோதுமை உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்களிப்பினை அளிக்கிறது. இந்த 5 போக இந்த 2 வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது சோளம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெல், அடுத்து கோதுமை, அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நாட்டில் முக்கியமான உற்பத்தியாக கருதப்படக்கூடியது இந்த சோளம் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியான காலநிலையிலுமே நல்லா வளரக்கூடியது இந்த சோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதில் கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து புரதச்சத்து, தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களும் இதில் அதிகமாக இருக்குது. இது வந்து ஏழை மக்களுக்கு மலிவான உணவாக விளங்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மாநிலங்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் இதோட உற்பத்தி முதன்மையாக இருக்குது. அதே போல் கம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் தான் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பயிர் வகை. சரிங்களா? இது வந்து ஏழை மக்களின் ஒரு முக்கிய உணவு பயிராக வந்து இருக்குது. ஏன்னா ரொம்பவே மலிவாக கிடைக்கக்கூடியது கம்பு. நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் தான் வந்து முதன்மையான உற்பத்தி மாநிலமாக இருக்குது. இதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் அதிகப்படியாக உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்தது பார்லி, அதாவது வார் கோதுமைன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது நம்ம நாட்டோட முக்கியமான தானிய பயிர்களில் ஒன்றா வந்து இருக்குது. ஏழைகளோட முக்கிய உணவாகவும் இது கருதப்படுது. ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த 2 மாநிலங்களையும் முதன்மையான பயிராக வந்து இது விளங்குது. அடுத்து பருப்பு வகைகள். ஸோ அந்த பருப்பு வகைகளை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அவரை இனத்தை சேர்ந்தது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகைகள் வந்து நம்மளோட மண் வளத்தை வந்து அதிகரிக்குது. உலகத்திலே வந்து அதிக பருப்பு உற்பத்தியை செய்யும் நாடு இந்தியாவாக வந்து இருக்குது. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாணிப பயிர்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? உணவு பயிர்கள்ன்றதான் இவ்வளோ நேரமாக பார்த்தோம். அடுத்து வந்து வணிக நோக்கத்துக்காக பயிரிடக்கூடியது தான் வந்து இந்த வாணிப பயிர்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்னது? கரும்பு வந்து உலகத்திலே வந்து 2வது பெரிய உற்பத்தியாக வந்து நம்ம இந்தியா வந்து இருக்குது. ஸோ கரும்பு எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா இந்த சர்க்கரை தொழிற்சாலை இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கரை மட்டும் இல்லாமல் வெல்லம், நாட்டு சர்க்கரை இது எல்லாமே வந்து உருவாக்குறதுக்கு நமக்கு பயன்படுது. ஸோ இப்போ நம்ம நாட்டில் 2வது பெரிய தொழிற்சாலை பிரிவு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை ஆலைகள் தான். சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
சர்க்கரை உற்பத்தியில் நம்ம நாடு கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்து 3வது இடத்துல தான் இந்தியா வந்து இருக்குது. சரிங்களா. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகார் வந்து முதன்மை மாநிலமாக இருக்குது சர்க்கரை உற்பத்தியில். அடுத்தது பருத்தி. சரிங்களா. பருத்திங்கிறது நம்ம நாட்டோட முக்கியமான ஒரு வணிக பயிராக வந்து விளங்குது. ஸோ இதில் வந்து சைனாவுக்கு அடுத்து 2வது இடத்துல, உலகத்திலே நம்ம 2வது இடத்துல பருத்தி வந்து பயிரிடக்கூடிய நாடாக வந்து நம்ம இருக்கோம். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து சணல். சரிங்களா. சணல் அப்படிங்கிறது என்னென்னா வெப்பமண்டல இலை பயிர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா. வண்டல் மண்ணில் நல்லாவே வளருமா. சணல் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாகவே விளங்கக்கூடியது இதுதான். மேற்கு வங்காளம் தான் வந்து முதல் மாநிலமாக வந்து விளங்குது. சரிங்களா. அடுத்தது எண்ணெய் வித்துக்கள். ஸோ நம்ம இந்தியர்களோட உணவில் கொழுப்பு சத்தை அதிகம் அளிக்கக்கூடியது இந்த எண்ணெய் தான். ஸோ எதுலேருந்துலாம் நம்ம எடுக்கிறோம்? நிலக்கடலை, கடுகு, எள், ஆளி விதை, சூரியகாந்தி, ஆமணக்கு, பருத்தி விதைகள், நைஜர் விதைகள், இது எல்லாத்துலேயுமே இருந்து என்ன பண்ணுறோம்? எண்ணெய்கள் வந்து எடுக்கிறோம். இந்தியாவில் குஜராத் மாநிலம் தான் வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வந்து வகிக்குது. நிலக்கடலை உற்பத்தியில் சைனாவுக்கு அடுத்தபடியாக உலகத்திலே 2வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது இந்தியா தான். ஓகேங்களா. இதில் நிலக்கடலை உற்பத்தியில். அடுத்தது என்னது? தோட்டப்பயிர்கள். தோட்டப்பயிர்கள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேயிலை தோட்டம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம், ரப்பர் தோட்டம், இது எல்லாமே அதிகமாக மலை சரிவுகளில் தான் வந்து பெரிய பெரிய எஸ்டேட்டாக வந்து இருக்கும். சரிங்களா. இப்போ தேயிலை அப்படிங்கிறது என்னதுங்க? டீலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான். சரி, இப்போ இதுக்கு வந்து அதிக தொழிலாளர்கள் வந்து கண்டிப்பாக தேவை, மிதமான நிழல் தேவை, அதிக மழையும் தேவை. ஆனால் அந்த மழையினால் அந்த தண்ணி வந்து வேரில் தேங்குற மாதிரி ஆகிடக்கூடாது. தண்ணீர் வந்து தேங்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பயிரிடப்படக்கூடிய தேயிலையில் 2 வகைகள் வந்து இருக்கான். ஒன்று வந்து பூஹி, இதோட பிறப்பிடம் சீனா, நம்ம வந்து அதிகமாக பயிரிடுறோம். இன்னொன்று அசாமிக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிடம் வந்து இந்தியா தான். ஸோ அந்த தேயிலை உற்பத்தியிலுமே வந்து பார்த்தா நம்ம சைனாக்கு அடுத்தபடியாக 2வது இடமாக வந்து இந்தியா வந்து இருக்குது. சரிங்களா. அடுத்து இதில் வந்து முதன்மை மாநிலங்களாக கருதப்படக்கூடியது தேயிலை உற்பத்தியில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளம். சரிங்களா. சரிங்க, அஸ்ஸாம் தான் வந்து முதன்மை மாநிலம். இதுக்கு அடுத்து தான் தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளங்கள். சரிங்களா. அடுத்தது காஃபி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கிய வகைகள் வந்து இருக்குது. ஒன்று அராபிகா, இன்னொன்று ரொபஸ்டா அப்படிங்கிறது. சரிங்களா. அராபிகாங்கிறது வந்து தரம் மிக்கது, இந்தியாவில் அதிகமாக பயிரிடப்படுவது. ரொபாஸ்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைந்த வகைன்னு வந்து கருதப்படுது. ஸோ இந்த காஃபி உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக கருதப்படக்கூடியது வந்து கர்நாடகம். சரிங்களா. அடுத்தது ரப்பர். ஸோ 1902ஆம் ஆண்டு கேரளாவில் தான் முதலாக வந்து ரப்பர் தோட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுநில உடைமையாளர்கள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் வந்து ரப்பர் உற்பத்தியில் முக்கியமான பகுதியாக வந்து இருக்குது. அடுத்தது நறுமண பயிர்கள். ஸோ நறுமண பயிர்கள்னால் இது என்னதுங்க? இந்த மிளகாய், மஞ்சள், இஞ்சி, ஏலக்காய், லவங்கம், பட்டை மற்றும் பாக்கு போன்ற நறுமண பொருட்கள் தான் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து நம்ம பயிரிட்டுருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருந்தே இதுக்கு இந்தியா தான் வந்து புகழ்பெற்ற ஒரு நாடாக வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. உணவு சுவைக்காக இருக்கட்டும், மருந்து பொருளுக்காக இருக்கட்டும், சாயங்கள் தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நறுமண பொருட்கள் தான் வந்து பயன்பட்டுருக்கு. இந்தியாவில் முதன்மையான மாநிலம் எது அப்படின்னா கேரளா தான். ஸோ பழைய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கேரளா துறைமுகத்தில், அதாவது பழங்காலத்திலேயே இந்த தமிழ் புக்கிலலாம் படித்தாலே தெரியும், கேரளாவிலேருந்து தான் இந்த மாதிரி நறுமண பொருட்கள்லாம் ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. சரி, அடுத்தது லாஸ்ட் ஒன் தோட்டக்கலை பயிர்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தரக்கூடிய பழங்கள், காய் வகை பயிர்கள், அடுத்து மலர்கள், இது எல்லாமே பயிரிடப்படக்கூடியதான் இந்த தோட்டக்கலை பயிர்கள். இந்தியா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடமாக வந்து இருக்குது. பழங்கள் மற்றும் காய்கறிகள் வந்து உற்பத்தி செய்கிறதுல இந்தியா வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்தது கால்நடைகள். ஸோ கால்நடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாடு. சரிங்களா. பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் மாடுகள் எண்ணிக்கையில் 2வது இடமாக வந்து இருக்குது. ஸோ மாடு வந்து பால் இனம், இழுவை இனம், கலப்பு அல்லது பொது இனம் சொல்லிட்டு 3 வகைகளாக வந்து இருக்குது. அடுத்தது வெள்ளாடுகள். இது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. ஏழை மக்களின் பசு அப்படின்னு வந்து அழைக்கக்கூடியதான் இந்த வெள்ளாடு. இது பால் வந்து கொடுக்குது, இறைச்சிக்கு யூஸ் ஆகுது, இந்த தோலும் நமக்கு யூஸ் ஆகுது, உரோமம் போன்றவற்றை அளிக்கின்றன. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எருமைகள். இந்தியாவில் வந்து பால் உற்பத்தியில் முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது எருமைகள் தான். உத்தரப்பிரதேசத்தில் அதிகப்படியான எருமைகள் இருக்குது, அதாவது 28.2% எருமைகள் வந்து இருக்குது. ராஜஸ்தானில் 9.6, அடுத்து ஆந்திர பிரதேசத்தில் 7.9. 2 மற்றும் 3ஆம் இடம் வந்து என்னதுங்க? ராஜஸ்தானும் ஆந்திர பிரதேசமும். அப்போ ஃபஸ்ட்டு யார்? உத்தரப்பிரதேசம். ஏன்னா அதில் தானே 28.2% இருந்துச்சு. சரி, 1919 பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. சரியா. அடுத்தது
மீன் வளர்ப்புன்னு இருக்கும். ஸோ மீன் வளர்ப்புங்கிறது இப்போ வந்து உலகத்தில் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இருக்குது. சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்குது. ஓகேங்களா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து 2ஆம் இடத்துல வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று கடல் மீன் பிடிப்பு, இன்னொன்று உள்நாட்டு அல்லது நன்னீர் மீன் பிடிப்பு. கடல் மீன் பிடிப்புனா கடலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்க மக்கள் கடலில் போய் பிடிச்சிட்டு வருது. இதே உள்நாட்டு அல்லது நன்னீர் மீன் பிடிப்பு அப்படின்னா இப்போ ஒரு குளத்தில் இருக்கிறது, இல்லை ஏரியில் இருக்கிறது, ஆற்றுல பிடிக்கிறது, இதெல்லாம் தான் என்னென்னு சொல்லுவாங்க, உள்நாட்டு அல்லது நன்னீர் மீன் பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மீன்பிடியில் கேரளா வந்து கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையாக வந்து இருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்தது இந்திய விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். இது உள்ளே வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஹெட்டிங் பார்த்தாலே நமக்கு நல்லாவே புரியும். சிறு மற்றும் குறுநில உடைமை. ஸோ அடுத்து வந்து அதிக செலவின உள்ளீடுகள், அதாவது நல்ல தரமான விதை கிடைக்கிறதுக்கே வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. அடுத்தது வளமற்ற மண். காலங்காலமாக நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிக்கிறதுக்கான ஒரு டைமே நம்ம கொடுக்கறது இல்லை. ஓகேவா. இப்போ அந்த மண்ணுக்கு வந்து வேறு வேறு முறைகளில் வந்து நம்ம வேளாண்மை செய்யணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் தான் மண் வந்து கொஞ்சம் வளமடையும். அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணாமல் திரும்ப திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம வேளாண்மை செஞ்சுக்கிட்டே இருக்க அதோட மண்ணோட வளம் வந்து குன்றிகிட்டே தான் இருக்குது. கரெக்டான முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அடுத்தது நீர்ப்பாசன பற்றாக்குறை, இயந்திரமயமாக்க பற்றாக்குறை, மண் அரிப்பு, வேளாண் சந்தை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு கிடங்கு வந்து வசதி இல்லாதது, போக்குவரத்து வசதியின்மை, மூலதன பற்றாக்குறை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால விவசாயிகளும் சரி வேளாண் நிலங்களும் சரி ரொம்பவே வந்து சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள். ஸோ புரட்சி என்ன உற்பத்திக்காக நடந்தது அப்படிங்கிறது. சரிங்களா. மஞ்சள் புரட்சி, நீல புரட்சி, பழுப்பு புரட்சி, தங்க நூலிலை புரட்சி, பொன் புரட்சி, சாம்பல் புரட்சி, இளஞ்சிவப்பு புரட்சி, பசுமை புரட்சி, வெள்ளி புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, சிவப்பு புரட்சி, வட்ட புரட்சி, வெண்மை புரட்சி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமாக ரிப்பீட்டான ப்ரீவியஸ் கொஷின்ஸும் கூட. சரிங்களா. எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ என்னதான் பேஜஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்தாலும் ஒரு கான்செப்ட் என்னங்கிறத ஒரு ரீட் பண்ணோன்னே நமக்கு புரிகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ ஏதாவது ஒரு வார்த்தையாவது நமக்கு டஃப்பாக வந்து ஃபீல் பண்ணாமல் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது தான். ஸோ இந்த லெசன் அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் லெசன் நம்பர் 4ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஜியாகிரஃபிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், வேணுங்கிறவங்க செப்பரேட்டாக ஜாயின் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.